உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காணொளி பதிவில் இப்பொழுது இஸ்ரேல் என்ற குட்டி தேசம், அது மட்டும்தான் அந்த இஸ்ரேலுக்கு சொந்தம் என்று, அதுவும் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், இஸ்ரேலர்கள் பாலஸ்தீனாவை துரத்தி விட்டு அவங்க நாட்டை பிடித்துக் கொண்டார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். அது அப்படி அல்ல. உண்மையான தேவனுடைய, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனுடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய வழிநடத்துதல் என்ன என்பதை இந்த இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் நாடு என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்புள்ள காணொலியில் ஒரு அற்புதமான மறைபொருளை, ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். எகிப்து, சிரியா, இஸ்ரேல், இது மூன்றும் சமாதானம் செய்ய வேண்டும். சமாதானம் செய்து கொண்டு அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி, ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய் அவர் பூமியில இறங்கி வருவதற்கு முன்னாடி நடக்க போகிற சம்பவம். அது அவர் வருகைக்கு முன்னாடி உள்ள ஒரு அடையாளம். இப்போது நடக்கிற அந்த இஸ்ரேல் யுத்தம், இஸ்ரேல் நாடும் அதை சுற்றியுள்ள எதிரிகளின் யுத்தம், கர்த்தர் வருகைக்கு அந்த மூன்று நாடுகளின் சமாதானத்துக்கு வழிவகுத்து செல்லும் என்பதற்கு முன்னோடியாக அந்த ரகசியங்களை இந்த காணொலியில் பதிவிடுகிறேன். இஸ்ரேல் என்பது இந்த குட்டியோடு நாடு அல்ல. இதை குறித்து உயிர்மை தமிழ் யூடியூப் சேனலில் பல மாதங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன். இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த இஸ்ரேல் என்னும் ஜனங்களுக்கு தேவன் வாக்களித்த தேசம், அதன் பரப்பளவு, அது எல்லை, இதெல்லாம் பார்த்தோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17, 18, 19 கடைசி வசனங்களை வாசி கேட்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, அந்நாளிலே கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவாதி தேவன் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இது ரொம்ப முக்கியம். உண்மை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மாறி போகக்கூடாது, மாத்தி பேச முடியாது. மாத்தி பேச பொய்யாயிடும். இந்த உடன்படிக்கை என்பது உண்மையை விட 100 மடங்கு பலமுள்ள சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. ஒப்பந்தம், அதுவும் மனிதன் மனிதனோடு போடுற ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஆனால் கர்த்தர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? வாசி கேட்போம். எகிப்து நதி துவக்கி, எகிப்து நதி துவக்கி, ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது, ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும், கேனியரும், கெனிசியரும், கெனிசியரும், கத்மோனியரும், கத்மோனியரும், ஏத்தியரும், ஏத்தியரும், பெரிசியரும், பெரிசியரும், ரெப்பாயிமியரும், எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன்னு யாக்கோபுக்கு முன்னாடி ஈசாக்கு, ஈசாக்கு முன்னாடி ஆபிரகாம். யாக்கோபு என்ற அந்த நபரில் இருந்தா இஸ்ரேல் என்ற பேர்
கர்த்தர் வைக்கிறார். யாக்கோபே, இனி உன் பேர் யாக்கோப் அல்ல. விடியற வரைக்கும் தேவனோடு யாக்கோபு போராடுகிறார். அப்பொழுது உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். தம்முடைய பேரு இஸ்ராயேல், கடவுளுடைய பேர், உண்மையான பேர் யாயேல். இந்த யாயேல் என்ற பேர்ல அனைத்து பெயர்களும் உள்ளடக்கப்படுகிறது. மெசாயா, யா, இம்மானுவேல், யாயேல், அல்லேலூயா, யாயேல், இஸ்ராயேல், யாயேல். தமிழ் மொழி சூப்பர் மொழி, அது கடவுள் மொழி. அந்த மொழியில யாயேல் என்ற பேர் தான் அவருடைய என்னைக்கு மாறாத நித்திய பேர். அந்த பேரை இஸ்ராயேல் என்று சொல்லி எருசலேம் தலைநகர் சொல்றோம். அதுல யாயேல் வரும். யருசலேம், யருசலேம், யாயேல். முன்ன பின்ன ஒரு எழுத்து உச்சரிப்பு மாறி இருக்கும், அவ்வளவுதான். அந்த யாயேல் என்ற பேர் உள்ளடக்கியே வரும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, சக்கரியா, ஓபதியா, ஏல், தானியேல், எசேக்கியேல், யோயேல், மிகாயேல், காபிரியேல், செருபாயேல். தேவன் தம்முடைய பெயரை மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் வழங்கினார். அந்த முதல்ல இஸ்ரவேல் என்ற பேர் தனிப்பட்ட யாக்கோபு. அவருக்கு பின்னாடி வந்த சந்ததிக்கு தான், அந்த ஜனக்கு தான் இஸ்ரவேல் பேர் வச்சார். யாக்கோபுக்கு அந்த இஸ்ரவேல் என்ற பெயர் அவருடைய எல்லா சந்ததிக்கு கொடுக்கப்பட்டு இன்று இஸ்ரவேல் என்ற நாடு வந்து விட்டது. இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது மறுபடியும் அந்த வசவாசி எண்ணி பார்ப்போம் எத்தனை நாடு உள்ள வருதுன்னு. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐப்பிராத்து நதி என்ன பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் கூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு கொடுத்தேன். இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு கொடுத்தேன். இப்போ அந்த வரைபடத்துல நிறைய குட்டி குட்டி நாடு வந்துருச்சு. இந்த உடன்படிக்கை மெயினா ரெண்டு எடுத்துக்குவோம். எகிப்து நதி, நைல் நதி துவக்கி ஐபிராத்து நதி, அது இப்ப எங்க ஓடுது? ஈராக்ல இருக்கு. இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் இந்த ஐபிராத்து நதி என்ன, அது எங்க ஓடுது? மொத்தம் 4 நதி ஏதேன் பிரிஞ்சு வருது. இந்த ஏதேன் அதுதான் பூமியில தேவன் உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாம் ஏவாளை வைத்தார். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோவா காலத்தில் அந்த ஏதேன் தோட்டமும் அந்த ஏதென்ற மலை போன்ற உயரமான நதிகள் உருவாகி வருகிற அந்த ஏதென்ற மலை உச்சியிலிருந்து 4 பெரிய நதிகள் உருவாகி வருகிறது. அதனுடைய அடையாளம் இன்றைக்கும் இருக்கிறது. இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10, 12, 15 வாசி கேட்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, ஏதேன் இப்ப நான் சொல்றது நோவா காலத்துல இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள முதல் அந்த உலகம். நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 4 பெரிய, ஒரு பெரிய நதி ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஏதேன் உச்சி மலையிலிருந்து பெரிய நதி உருவாகி, நதியை உருவாக்க கர்த்தர் அது 4 பெரிய நதிகளாக பிரிஞ்சு அவசி கேட்போம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். முதலாம் ஆற்றுக்கு பைசோன்.
அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. நல்லது. அவ்விடத்திலே பிதோராகும் கோமேதக கல்லும் உண்டு. அவ்விடத்தில் பிதோராகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆட்டுக்கு கீகோன் என்று பெயர். இரண்டாம் ஆட்டு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். எத்தியோப்பியா என்று சொன்னால் இன்றைக்கு ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம். அந்த கண்டத்தில் குட்டி குட்டி நாடு நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் இந்தியாவின் ஆண்ட உகாண்டா, கெனியா, இன்னும் நைஜீரியா, இன்னும் ஏகப்பட்ட நாடுகள் இருக்கிறது. சூடான், இன்னும் அந்த கருப்பர்கள் இனத்தை சார்ந்த இருக்கிறவர்கள் அந்த சவுத் ஆப்பிரிக்கா, அதில் வெள்ளை மக்கள் இருக்காங்க, கருப்பர்கள் இருக்காங்க. அதை சுற்றியுள்ள அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் என்ன நதி சுற்றி போடுதான்? கீகோன். முதலாம் ஆற்றுக்கு என்ன பேரு? பைசோன். ஆவிலாது. இது வந்து ஆசியா கண்டத்தில் ஓடுது. இப்ப பேர் மாற்றப்பட்டிருக்கலாம். சரி, அடுத்து மூன்றாம் ஆட்டுக்கு இதக்கேல் என்று பெயர். மூன்றாம் ஆட்டுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். அதுவும் அசீரியா ஈராக்ல ஓடுது. அசீரியா கிழக்கே. நாலாம் ஆட்டுக்கு ஐபிராத்து என்று பெயர். நாலாம் ஆட்டுக்கு ஐபிராத்து என்று பெயர். இது எங்க ஓடுது? அதுவும் ஈராக்லாம் ஓடுது. ஒரு முறை உலகம் அழிக்கப்படும் முன்னாடி உள்ள அந்த சம்பவத்தை ஜலத்தில் அந்த உலகம் அழிக்கப்பட்ட பின்பு உள்ள இப்போது வரைக்கும் இந்த உலகத்திலும் அது மாறாமல் இருக்கிறது. அப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணி கொடுத்ததுக்கு எதெல்லாம் சாட்சியா இருக்கு? நதி சாட்சியா இருக்கு. இது அந்த பக்கம் நேரா பின்னாடி எடுத்துக்கிட்டா கடல், அது ஒரு எல்லை. இப்ப நான்கல்லை ஒரு தேசத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்தாச்சு. இப்ப எகிப்திலிருந்து இருந்து ஐபிராத் வரைக்கும் ஏகப்பட்ட நாடுகள் வந்துருச்சு. பாலஸ்தீனா, இங்கிட்ட இஸ்ரேல், எகிப்து, ஜோர்தான், லெபனான், ஈரான், ஈராக், இதா அப்போ சிரியா. இப்போ சிரியான்னு பேர் வச்சுருக்காங்க. அது அசிரியா. அப்போ இது இன்னும் அதில் உள்ளடக்கிய குட்டி நாடுகள் அவ்வளவும் தான் இஸ்ரேலுக்கு சொந்தம். ஆனா இந்த ஜனத்தை தொட்டு விட்டாங்க. சாத்தான் கூட்டம் இஸ்ரேலும் தேவனுடைய பிள்ளையை அழித்தொழித்தார்கள். ஆனால் அழித்தொழிக்க முடியவில்லை. அந்த அழித்தொழிப்பில் இஸ்ரேலை அழிக்க முடியாமல் போயிட்டு அவங்க தான் உலகம் எங்கும் பரம்பினார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வரும் முன்னாடி இந்த எகிப்தியரும் இஸ்ரேல் ஜனங்களும் அசீரியாவும் தேவனோட அடிச்சு நொறுக்கி மனம் திருப்பி அவளை நொய்ய புடைச்சு கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி செய்வார். இப்ப ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ண தேசம் வந்துடும். அதுதான் உண்மையான இஸ்ரேல். இப்ப உள்ள இஸ்ரேல் உலகம் முழுசும் துரத்தப்பட்டு போய் ஆங்காங்கே பல நாடுகளில் குடியேறி இருந்தவர்கள் காலம் கனிந்து வரும் பொழுது, தேவனுடைய சித்தம் நிறைவேறி வரும்போது மறுபடி கூட்டி சேர்க்கப்பட்டு 1948 மே 14 ஒரு குட்டி நாடை கொடுத்தாங்க. இப்போ ராஜாங்கம் நிலைநாட்டப்பட்டுச்சு. ஒரு அரசு ஏற்படுத்தப்பட்டது. நாடு அரசு, ஒரு ராஜாங்கம், கவர்மெண்ட், இஸ்ரேல் அரசு. இப்பொழுது பெஞ்சமின் நேதன்யாகு மாண்புமிகு அவர்கள் ஆட்சி பண்ணுகிறார்கள். ஜனநாயக நாடா மாறிச்சு. இவ்வளோ விளக்கம் நான் கொடுத்து எதுக்குன்னா, மறுபடியும் இந்த எகிப்து, இஸ்ரேலு, சிரியா, அசீரியா, தேவன் சொல்ல எகிப்தியராயின் ஜனமும் அசீரியராயின் கரத்தின் கீழேயும் இஸ்ரவேலராயின் சுதந்திரமும் பூமி நடுவில்
ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும். இவர் எல்லோரும் சேர்ந்து தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள். இந்த சம்பவம் சீக்கிரத்தில் நடக்க போகுது. நான் இந்த காரியத்தை பேசிக்கொண்ட நேரத்தில் இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தில் ஒரு அமைதி சீஸ் ஃபயர் கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீண்ட நாளைக்கு நிற்காது. இப்போ தீர்க்கமா சொல்றேன், இந்த சீஸ் ஃபயர்லாம் கொஞ்ச நாளைக்கு. எதுக்குன்னா யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற போர் வீரர்கள் கொஞ்சம் பலப்படணும், ஓய்வு எடுக்கணும். ஏன்னா 24 நேரமும் குண்டு சத்தமும் ராக்கெட் சத்தமும் கண்டமட்டு கண்டமா ஏவுகணை சத்தமும் துப்பாக்கி சத்தம் பீரங்கி சத்தமும் ட்ரோன் சத்தமும் இப்படி 24 நேரம் இந்த பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற மரண பீதியில் இருக்கிற இந்த பயத்திலிருந்து இஸ்ரேல் போர் வீரர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும், பலப்படுத்திக்க வேண்டும். நாட்டை பலப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும், போர் தளவாடங்களை பலப்படுத்த வேண்டும், யுத்த வீரர்களை பலப்படுத்த வேண்டும், உள்நாட்டுக்குள் நடக்கிற சில குழப்பங்களை சரி செய்ய வேண்டும், மீண்டும் அசுர பலத்தில் யுத்தம் பண்ண வேண்டும். இந்த யுத்தம் இப்பொழுது முடியாது, சீக்கிரத்தில் முடியாது. யுத்தம் முடிய வேண்டும் என்றால் இயேசு வர வேண்டும். இதுதான் இதோட ரகசியம். புதிய ஏற்பாட்டில் இந்த கிறிஸ்தவர்கள் உருவாகிற அந்த சமயத்தில் 18 நாடுகளிலிருந்து இந்த யூதர்கள் கூடி வராங்க. அந்த ஒரு சம்பவத்தை பார்த்து முடிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் வாசிக்கிறது. அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே, இவர்கள் பேச கேட்கிறோமே. இதப்படி இது எப்படி? அப்போ இந்த யூதர்கள் 18 நாடுகளில் சிதறி இருந்தார்கள். அவர் பரிசுத்த ஆவி கிறிஸ்தவர்கள் பெற்ற போது இயேசுவின் சீடர்களும் அவருடைய தாயாகிய மரியாளும் மற்ற அநேக சீஷர்களும் ஏறக்குறைய 120 பேர் அந்த இடத்தில் கூடியிருக்கும் போது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தின் பலனை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவதற்காக காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவி இறங்கினார். வீடு முழுவதும் நிரப்பப்பட்டுச்சு, இடம் முழுவதும் நிரப்பப்பட்டுச்சு. அங்குள்ள அனைத்து ஜனங்களும் நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர்கள் அந்நிய பாஷையில தேவனை புகழ்கிறதை பேச கேட்டார்கள். 18 நாட்டுக்காரர் கூடியிருக்காங்க. வாசி கேட்போம். பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பெரிகியா பம்பிலியா எகிப்து என்ற தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசையிலே குடியிருக்கிற இங்கே சஞ்சரிக்க ரோமாபுரியும் யூதரும் யூதமார்க்கு அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நான் நம்முடைய பாஷைகளிலே நாம் நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார். 18 நாட்டுக்காரன் பேசுறான். 18 நாட்டுடைய தாய்மொழி பேசப்பட்டது. அப்பொழுதும் இந்த யூதர்கள் 18 நாட்டில் சிதறிந்த யூதர்கள் ஒன்று கூடினார்கள். இன்னும் இந்த யுத்தம் பயங்கரமாக நடக்கும், பலமாக நடக்கும். இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற யுத்தம் எல்லாம் இதுவரைக்கும் நடக்காததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் இதை விட பயங்கரமான யுத்த செய்தியை, யுத்தங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து 24 சொல்லியிருக்கிறார். மத்திய 24 உம்முடைய வருகைக்கு இந்த உலகத்துக்கு முடிவுக்கு என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது மத்திய 24ஆம் அதிகாரம் 7, 8 வசனம் வாசி கேட்போம். மத்திய 24ஆம் அதிகாரம் 7, 8 யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவுடனே வராது.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளைகளும் பூமி எதிர்ச்சிகளும் பூமியச்சிலும் பல இடங்கள் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்பதான் இந்த பூமிக்கு இவெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இயேசு கிறிஸ்து ராஜா கர்த்தர் இந்த பூமியில இறங்கி வரதுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வேதனை துவங்கிடுச்சு. இது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று, தம்முடைய சாட்சிக்கென்று, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று அவர்களை என் ஜனம் என்று தெரிந்து கொண்டார். ஏனென்றால் முழு உலகத்தை சாத்தான் முடிச்சிட்டான். எல்லாரும் சாத்தானுடைய மக்களாய் வாழ்ந்தார்கள். தேவனை துதிக்க பாட அவர் சாட்சியான மக்கள் இல்லை. எனவே ஒரு ஆபிரகாமை பிடித்தார், ஒரு ஈசாக்கு, யாக்கோபு, பாண்ட புத்திரர்கள். அப்படியே இன்று தேவ ஜனம், இஸ்ரவேலே என் ஜனம். இந்த உலகத்தில் விதவிதமான கலரான ஜாதி ஜாதியான மக்கள் வாழ்கிறார்கள். அவரெல்லாம் தெய்வத்தை தேடி போகிறார்கள். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம போய் கடைசியில் அவங்க ஒரு உருவத்தை செஞ்சு இதுதான்டா கடவுள்னு, வீட்டுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், தேசத்துக்கு ஒரு கடவுள் சொல்லி எண்ணற்ற கடவுளை உண்டாக்கி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஜனத்தை தேடி வந்தது, கடவுளே ஜனத்தை தேடி வர, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பழைய ஏற்பாட்டில் சர்வ வல்லமையுள்ள யாயேல் என்ற கர்த்தர், இஸ்ராயேல் என்ற கர்த்தர், ஏல் எல்லோகே இஸ்ராயேல் என்ற கர்த்தர். உண்மையான பேர் ஏல் எல்லோகே இஸ்ராயேல். அந்த கர்த்தர் பூமியில ஜனத்தை தேடி வந்து ஜனத்தை உருவாக்கி அவருக்கு சாட்சியம் வைத்திருக்கிறார். ஆகவே இஸ்ரேல் என்ற நாடு, இந்த காணொலி வழியாய் இஸ்ரேல் என்கிற நாடு இனமும் நேற்று வந்தது அல்ல, 1948 வந்தது அல்ல. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாத்தானால் பிடிக்கப்பட்டிருந்த, ஆக்கிரமிப்பு செய்திருந்த உலகத்தில் தமக்கென்று ஒரு ஜாதியை தேவன் ஜனத்தை தெரிந்து கொண்டதுதான் இந்த இஸ்ரவேல் என்பதை தெளிவுபடுத்தவும் இந்த காணொலி பதிவை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.